புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 11 ஆண்டு காலம் தமிழகத்தில் பொன்னாட்சியை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து 4 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார். எப்படி பிரதமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 11 ஆண்டு காலத்தில் வறுமையிலே வாடிய 20 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாரோ, அதை போல மீண்டும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம்.